விஜயோடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும். அவருடைய வேட்புமனுவில் வரப்போகும் குளறுபடி. என்னடா ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, ஜோசியெல்லாம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இதுதான் முதல் தடவை. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. என்னடா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வேட்பு மனு எப்படி ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உச்ச நடிகர், உச்சத்திலிருந்து வந்த நடிகர் அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடியை விட்டுட்டு வராரு, 500 கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பேசிக்காகவே விஜய் கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, ஒரு காரை 50 லட்சம் கொடுத்து கூட இல்லை 1 கோடி கொடுத்து கூட வாங்கறதுக்கு தகுதி உள்ள ஒரு நபர். ஆனால் இம்போர்ட் டியூட்டி டேக்ஸு இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டார். வரி எங்கெல்லாம் ஏய்க்க முடியும்னு பார்த்து வரி ஏய்ப்பு பண்ணுறவர். கேஷாக வாங்கினா கணக்கில் காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புலி படத்துக்காக கேஷில் வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதுக்காக தான் ஆல்மோஸ்ட் அது நிரூபிக்கப்பட்டனால தான் அவர் அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறாரு கோர்ட்டு கேஸுன்னு, இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த நபர் தன்னுடைய சொத்து விவரங்களை எல்லாம் சரியாக இதற்கு முன்னாடி சமர்ப்பித்திருப்பாரா? அவரோட வாக்குமூலங்கள் என்னென்ன, அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதா? அதுலேயும் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை யாருமே பேசினதில்லை தான், நானே பேச வேண்டாம் அப்படின்னு தவிர்த்த ஒரு காரணமும் இருக்குது. பேசணும்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. சங்கீதா அவர்கள் ஒரு ஈழத்தை சார்ந்த யூகேல வாழக்கூடிய ஒரு பெண். அப்படி இருக்கும்போது அவங்க மிகவும் விருப்பப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மருமகளாக, இந்தியாவுக்கு மருமகளாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய வாக்கப்பட்டு வந்த ஒரு பெண். ஆனால் வந்ததுலேருந்து இத்தனை வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்தியா சிட்டிசன்ஷிப் வாங்கவே இல்லை அப்ளை பண்ணி. அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விஜய்க்கும் சங்கீதாக்கும் விஜயோட குடும்பத்திற்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அதாவது இவர் சம்பாதிக்கிற சொத்தை சங்கீதாவரும் அவருடைய குடும்பத்தினரும் யூகே பேஸ்டாக இருந்தால் தான் வெளிநாடுகளில் சொத்து வாங்க முடியும் அப்படிங்கிறது கூட இருந்திருக்கலாம். இப்போ இவர் எலெக்ஷனுக்கு வரனால அவருடைய மனைவிக்கு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்காததுனால அந்த சொத்து விவரங்களையும் இவர் காமிக்க வேண்டிய வரும். அதனால் நிறைய குளறுபடி இருக்குது அப்படிங்கிறனால வைக்கப்படலாம். ஸோ இந்த நேரத்தில் இப்போது சங்கீதா ஏன் சிட்டிசன்ஷிப் வாங்கலை அந்த மாதிரிலாம் பேசுகிறது நல்லதே கிடையாது. ஏன்னா அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போக போகிறாங்க, அவங்களுடைய அப்பா இருக்கிற அந்த நாட்டுக்கே, லண்டனுக்கே திரும்பி போக போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தான் இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அது மற்றவங்க யோசிச்சாங்களா யோசிக்கலான்னு எனக்கு தெரியல, அது சரியான பாயிண்ட்டான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தா கூட விஜய் அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்புகளையும் தான் வாங்கின சம்பளத்தையும் சரியாக காமிச்சு ஒரு டேக்ஸ் பே பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு குளறுபடியான விஷயமா இருக்குது. அண்ட் இது வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல விஜயோடைய வேட்பு மனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது என்னமோ சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்னா அது என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 2001 ஜெயலலிதா அவர்கள் நிற்கிறாங்க. அவருடைய வேட்பு மனுவும் இதே மாதிரி ரிஜெக்ட் செய்யப்படுது. உடனே அம்மையார் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு கூட்டத்தை அவங்க பக்கமாக ஆதரவாக திருப்பிடுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே திராவிட கட்சிகள் அப்படிங்கிறப்போ அந்த காலத்தில் பெருசாக இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான பெரிய புரிதல் இல்லாதப்போ யாருமே ஒன்றியத்தை பேஸ் பண்ணி யோசிக்க மாட்டாங்க. போன தடவை அம்மையாருக்கு போட்டோமா, இந்த தடவை கலைஞர் ஐயாக்கு அப்படின்னு போடுவாங்க. இது காமன் ஓட்டுகள் பிரியும். அப்புறம் ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஓட் அவங்களுக்கே தான் போகும், ஹார்ட்கோர் டிஎம்கே கோட் அவங்களுக்கே தான் போகும். இப்போ இந்த ஆசிலேஷனில் இருக்கிற இந்த ஓட்டுக்கள் அம்மையாரால் ஈஸியாக ஈல்டு செய்யப்பட்டது. சரி, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்சி கரப்ஷன், அதாவது டான்சி ஊழல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊழலில் அவங்க கன்விக்டட். ஸோ அதனால் அவங்களுடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆகப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுதாப அலைகள்லேயே அதிமுக அந்த முறை ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி உள்ள பீரியடு 96 to 2001 பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை கொண்டு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் இந்த தடவையும், செகண்ட் கான்சிக்யூட்டிவ் பீரியட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடம், அப்புறம் பத்திரிகைகளிடம், எல்லாத்திடமே ஸ்டாட்டிஸ்டிக் அந்த எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஜெயிக்கலை. பிகாஸ் அம்மா அழுத அழுகை ஒரு அனுதாபாலையை கிரியேட் பண்ணிருச்சு. அதே மாதிரி இப்போவும் விஜய்க்கு நடந்தால் விஜயை சார்ந்த அவர் கட்சியில் நிற்கிற மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தாண்டி என்ன லாபம் அப்படின்னா, பிஜேபியால் இதை சரி செஞ்சு கொடுக்கவும் முடியும் லாஸ்ட் மினிட்ல.
இப்போ லாஸ்ட் மினிட்ல சரி செஞ்சு கொடுத்தாலும் விஜய்க்கு அந்த அனுதாப ஓட்டுகள் வரும். ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி மற்ற இடங்கள்லையும் டிவிக்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இவரோட மனு வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி போயிட்டு திரும்பி அவருக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சரி, ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வருதா? என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பிஜேபி ஒரு காயை நகர்த்திட்டு இருக்கு. அதாவது இதுவரை அந்த பெரம்பூர் தொகுதியில் பாமக போட்டியிட்டதே இல்லை. அவங்களோட விருப்ப மனு இருக்கும் இல்லையா, எங்களுக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவங்க எந்தெந்த கட்சிகள் கூட கூட்டணி வைத்தார்களோ அதில் கூட அவங்க ஒரு முறை கூட பெரம்பூர் தொகுதி அவங்க கேட்டதே இல்லை. ஏன்னா அந்த கட்சிக்கான எந்தவித அஸ்திவாரமும் அங்கே இல்லை, ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்களும் அங்கே இல்லை. இன்னொன்று மிக முக்கியமாக, கிட்டத்தட்ட 40% கிட்ட இல்லை அதுக்கும் மேலவே வந்து தலித் சமூகத்தினர் அங்கே அதிகம் வாழக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே போய் பாமக நின்னா அப்படின்னா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வரைக்கும் அவங்க கேட்டதே இல்லை. அப்போ திடீர்னு ஏன் கேட்குறாங்க? இட் குட் பி பிஜேபி ஒரு அஜெண்டா கொடுத்து, நரேட்டிவ் கொடுத்து, நீ இந்த தொகுதியை எடப்பாடியிடம் கேள் அப்படின்னு அன்புமணி ராமதாஸை ஃபோர்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நேரடியாகவே எடப்பாடியிடம் பாமகவுக்கு இந்த இடம் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பாமக தான் ஒத்த கால நின்று எடப்பாடியிடம் இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கதாக. அப்படின்னா அது மேபி எடப்பாடி அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்டில் அவங்க டிசைட் பண்ண ஒரு விஷயத்த அதிமுகவினர் கோவப்படாமல் இருப்பதற்காகவும், இல்லை இவ்வளோ தூரம் கேட்டாங்க அதனால தான் கொடுத்தேன் எடப்பாடி சொன்னால் சமாதானமாகி போகிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பிஜேபியோடைய நகர்வு இதில் இருக்குது. ஸோ இப்போ பாமக பெரம்பூரில் வந்து போட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட யார் இருப்பா? அவங்க இந்த தலித்து மக்களுக்கு ஊராக அவங்க செய்த கொடுமைகள் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. தலித் மக்கள் கண்டிப்பாக பாமகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. பெரம்பூரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிமுக ஓட்டு அப்புறம் திமுக ஓட்டுன்னு இருக்கும். அப்போ அந்த அதிமுக ஓட்டு பாமகவுக்கு விழுகலை அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் விழப்போறது இல்லை. அவங்க வந்து அதிமுகவை சார்ந்த நபர்கள், அதிமுகவின் ஆதரவாளர்கள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னாலும் அந்த ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் தான் வரும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சுயேட்சி வேட்பாளருக்கோ இல்லாட்டினா ஓட்டு போடாமலோ ஏதோ ஒன்று அந்த ஓட்டுகள் மொத்தமும் வீணா போகும். கண்டிப்பாக அது டிஎம்கேக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ லாஸ்ட் மினிட்ல விஜய்க்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய வேட்புமனுவை அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க ரிஜெக்ட் பண்ணாமல் அப்படின்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நகர்வுகளை பிளான் பண்ணி பிஜேபி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜய்க்கு வந்து அதிகப்படியான சீட்டை வந்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு. அப்போ விஜய், பாஜக, அதிமுக, பாமக இவங்க எல்லாருமே வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கட்சிகள் அதிமுக, திமுக தான். ஜெயலலிதா அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. பட்டதோடனே அந்த அதிமுகவே வந்து பல தொகுதியில் வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருமொத்த மனதோடு கான்ஸ்டியூஷன் படியே வந்து அவங்களுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். அவரோட தொகுதியில் ஜெயிக்கலனாலும் சரி, அவர் வந்து வேட்புமனுவே ரிஜெக்ட் ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பின் மூலமாக அவர் வந்து முதலமைச்சராக ஆனார். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்குலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோதான் வந்து அனுதாப அலைகள் அடித்தாலும் விஜய் வந்து ஒட்டுமொத்த தொகுதிகளையும் சீட்டை வின் பண்ணி அவரை வந்து சிஎம் சீட்லலாம் யாரும் உட்கார வைக்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு 1-2 சீட்டு வின் பண்ணாலே பெரிய அதிசயம்தான். இருந்தாலும் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு கூட பிஜேபி யோசிச்சுருந்துருக்கலாம். இல்லை அதை தாண்டி அவங்க வேறு பிளானும் வச்சுருக்கலாம். ஸோ வேட்பு மனு கடைசி நிமிஷத்தில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ராமா நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே தெலுங்கு படத்தை காப்பி அடிச்சுட்டு வந்து நடிக்கிறவர் தான் விஜய் அவர்கள். மோஸ்ட்லி அவரோட படங்கள் எல்லாமே தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். அதே மாதிரி இன்னொரு ரீமேக் ஆட்சியில் அப்படின்னு நடந்துச்சுன்னா இவன் பவன் கல்யாண் அவர்கள் போல தான். பவன் கல்யாண் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நாத்திகம் பேசினார், சேகவாராவை பற்றி பேசியிருக்கிறாரு, அப்புறம் சிபிஎம் கட்சியிலலாம் கூட பயணிச்சிருக்கிறாரு. கம்யூனிசம் பற்றி நிறையா பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தவர். பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் எங்கே போய் முடித்தார், அவரோட
அரசியல் பயணத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குடன் கூட்டணி, அப்புறம் டெபுட்டி சிஎம் சீட்டு, அதே மாதிரி தான் விஜயோடைய போக்கும் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ வந்து பெரம்பூர் தொகுதி மேலே தான் இருக்குது. பாமக வேற அந்த தொகுதி தான் வேணும்னு வந்து நிற்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் தான் நிற்க போகிறாரு. அங்கே வந்து சொந்தமாக அவர் தங்குறதுக்கான ப்ராப்பர்ட்டி ஏதோ வாங்க போகிறாரு. அதுக்கு ஆதவர்ஜுனா வந்து 2 கோடி கிட்ட வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்த மீடியா மக்கள் எல்லாருமே பெரம்பூர் தொகுதியை அடுத்து டிஎம்கே கேட்க போகிறாங்களா, இல்லை டிஎம்கேயுடன் கூட்டணி இருக்கிற நபர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களோ இல்லாட்டினா விசிகாவோ யார் வந்து வாங்க போகிறா அப்படின்னு எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எது நடந்தாலும் விஜயோட ட்ராமா அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக நடக்கும். அதை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.